ஹாய், இன்றைக்கி என்னோடய ஃபர்ஸ்ட் மார்னிங் ட்ரிங்க் என்ன அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ நான் அதை அடிக்கடி எடுப்பேன். சம்டைம்ஸ் அப்புறம் நடுவில் நிறுத்திட்டு வேறு ஏதாவது எடுப்பேன். ஸோ அப்படி இன்றைக்கி எடுக்கிறது அப்படி தான். ஒன்றும் பெரிய ஃபேன்சிலாம் இல்லைங்க. நீராகாரம். ஸோ பார்க்கலாமா என்னோடய நீராகாரம் நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இதுதாங்க நீராகாரம். நேற்று வடித்த சாதத்தில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இது ஸோ இந்த பபிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதனால தான் நம்மளுக்கு ஃபர்மெண்ட் ஆகிருக்கிறது. யூஸ்வலி சாதம் வடித்த கஞ்சி கூட நான் ஆட் பண்ணேன். இது கூட பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டிலேயே செஞ்சு வச்ச தயிர். ஸோ இந்த தயிரையும் காமிக்கிறேன் பாருங்கள். தயிர் ஸோ இது எப்போவும் நம்ம செய்கிறது தான். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் ஒரு காம்பு என்னென்னா பச்சை மிளகாய் காம்பும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம எடுத்து டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம். பண்ணியிருக்கோம். இந்த தயிர் எப்படி இருக்குது, தயிர் நல்லா கெட்டியாக இருக்குங்க. இந்த கெட்டி தயிரை நம்ம இதில் ஊற்றலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. நான் ஒரு 2 கரண்டி ஊற்றிருக்கேன், மீடியம் கரண்டி. ஸோ நார்மலாக இது நார்மல் பால். அது ஆக்சுவலாக ப்ளூ கலர் பால். அந்த ப்ளூ கலர் பாலில் இவ்வளோ கெட்டியாக, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இது பாருங்கள், இவ்வளோ கெட்டியாக தயிர் வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப நேரம் கொதிக்க கூட நான் வைக்கிறது. நார்மலாக கொதிக்க வச்சு சூடு பண்ணி இறக்கியிருக்கேன். அதுக்கே நல்லா கெட்டியாக தயிர் வந்திருக்கு. ஸோ இந்த தயிர் மேக்கிங் ப்ராசஸையும் நான் போடுறேன். அதுக்கப்புறமா நம்மளோட நீராகாரம் தான். இந்த நீராகாரத்தில் தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது கூட வேணும்னா நீங்கள் சியா சீட்ஸ் ஊற வச்சு ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஹலிம் சீட்ஸ், அதாவது கார்டன் க்ரஸ் சீட்ஸ்ன்னு சொல்கிறாங்களா, சாலியா விதை, அதையும் நீங்கள் சேர்த்து இதில் ஆட் பண்ணி கூட மார்னிங் உங்களுடைய அயன் இன்டேக் எடுத்துக்கலாம். இந்த நீராகாரத்தில் மெயினாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா B12 இருக்குங்க. ஸோ இந்த B12 நேச்சுரலாக ஃபர்மெண்டட் ப்ராடக்ட்ஸ் நல்ல கட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்டாக இருக்கும் நமக்கு. ஸோ அதனால தான் இந்த மார்னிங் எனக்கு B12 டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அயன் டெஸ்டிங்கில் வந்தது. எனக்கு அயன் லெவலும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து எனக்கு டாக்டர் கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸும் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் நானும் கொஞ்சம் ஃபுட்லலாம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஒரு விஷயந்தான் நான் இந்த நீராகாரம் எடுத்துக்கிறது. நீங்கள் இந்த நீராகாரம் செஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் கார்டன் க்ரஸ் சீட்ஸையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதையும் நைட்டு ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணியில் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் இதோடையே சேர்த்துட்டு நீங்கள் அப்படியே சேர்த்து குடிச்சிடலாம். கூட கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். வேறு எதுவுமே நம்ம தேவையில்லை. அன்றைக்கான தேவையான B12 நீரும் நம்மளுக்கு அயனோட நீரும் ஓரளவுக்கு நம்மளுக்கு இதுலேயே கிடைச்சிரும் நம்மளுக்கு. ஸோ மார்னிங் வெறும் வயிற்றில் எடுத்துக்கும் போது நல்ல அப்சர்ப்ஷன் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.